அனைவருக்கும் வணக்கம். சித்திரை 1ஆம் தேதி ஏப்ரல் 14 அன்று விஸ்வாவசு ஆண்டு பிறக்கிறது. இந்த ஆண்டில் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் என்ற ராசி பலன்களை பார்க்கலாம். கன்னி ராசியில் உத்தரம் 2, 3, 4 பாதங்கள், ஆஸ்தம் 4 பாதங்கள், சித்திரை 1, 2ஆம் பாதங்கள் முடிய ஆக 9 பாதங்கள் கன்னி ராசியில் வருகின்றன. இப்பொழுது குரு 9இல் இருப்பது உகந்த இடமாகும். பாக்கிய குரு ஸ்தானமாகும். புதிய தொழில் மூலம் கணிசமான வருவாய் கிடைக்கும். சிலர் வெளிநாடு சுற்றுப்பயணம் செல்ல நேரிடும். புத்திர புத்திரிகளின் எதிர்கால முன்னேற்றத்திற்காக பணம் அதிக அளவில் செலவிட நேரும். குரு பகவான் 28ஆம் தேதி, அதாவது மே 11ஆம் தேதி மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். இது 10ஆம் இடமாகும். இது உகந்த இடமல்ல, ஜீவனஸ்தானம். செய்யும் உத்தியோகத்தில் அதிக போட்டி பொறாமையாக இருக்கும். பழைய வாகனத்தை விட்டுவிட்டு புதிய வாகனம் வாங்க நேரும். தனது புத்திர புத்திரிகளின் கல்யாண ஏற்பாடு விமரிசையாக நடத்த வாய்ப்பு கிடைக்கும். சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது சுமாரான இடம்தான். ரோக ருண சத்ருஸ்தான சனி காலமாகும். தேவையில்லாத கடன் சுமை சிலரை வாட்டும். சிட்பண்ட்ஸ், ஃபைனான்ஸ், பங்கு சந்தை போன்றவற்றில் சிலருக்கு பணம் மாட்டிக்கொள்ள நேரும். கோர்ட்டு கேஸு வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். பொருளாதார பிரச்சினை தீரும். ராகு பகவான் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 நாளன்று கும்பம் ராசிக்கு பயிற்சியாகிறார். இது 6ஆம் இடமாகும். இது சுமாரான இடம்தான். ரோக ருண சத்ருஸ்தானமாகும். சுங்கவரி, வருமான வரி, சொத்து வரி போன்ற வகையில் அதிகாரிகளால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். அதேபோல் கேது பகவானும் அதே நாளில், அதாவது சித்திரை 13/26/2025 அன்று சிம்மம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது 12ஆம் இடத்திற்கு வருகிறார். இது உகந்த இடமல்ல, விரயஸ்தானமாகும். கூட்டு குடும்பத்தில் சுப விரயம் நடந்த வண்ணம் இருக்கும். சிலர் வெளிநாடு சென்று கல்வி பயில நேரும். வங்கி கடன் வாங்கி லேத் பட்டறை மிஷினரி சாமான்கள் வியாபாரம் செய்ய நல்ல லாபம் கிடைக்கும். இப்போது பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். பிரதி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஸ்ரீ கால பைரவருக்கு 15 எலுமிச்சம்பழம் மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து வரவும். பிரதி வெள்ளிக்கிழமைகளில் மகிஷாசுர மர்தினி மந்திரம் ஜெபித்து வரவும். தினமும் சூரிய பகவானை நமஸ்கரித்து வரவும். ஸ்ரீ விநாயகரை நமஸ்கரித்து மாதுளம் பழம் நைவேத்தியம் செய்து வரவும். வானரங்களுக்கு தயிர் சாதம் கொடுக்கவும். இவ்வாறு செய்யும்போது உங்களுக்கு 90% நற்பலன்கள் நடைபெறும். மற்ற ராசிகளை பார்க்கும்பொழுது இந்த கன்னி ராசிக்கு பலன்கள் சாதகமாகவே இருக்கின்றன. மற்ற ராசிகளுக்கெல்லாம் 90% பலன்கள் இருப்பது மிகவும் அரிது. ஆனால் உங்களுக்கு 90% பலன்கள் கிடைக்கும் என்று கிரக நிலைகள் தெரிவிக்கின்றன. ஆகவே நீங்கள் இந்த பரிகாரங்களை செய்து கூறப்பட்ட ஆலோசனைகளை கடைபிடித்து வந்தால் வெற்றி உறுதி. இதுவரை நம் வெற்றிவேல் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக, முன்னேற்றத்திற்கு துணையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.